ஒரு தொகுதியில வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க கட்சிக்காக வேலை செய்றவங்க. ஒருத்தர் குடுத்துட்டாங்க. இன்னொருத்தருக்கு உடன்பாடு இல்லன்னா நம்ம பார்த்திருப்போம். வேலை செய்யாம உட்டுருவாங்க. இல்ல கூட்டணி கட்சி குடுத்திருப்பாங்க. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தொகுதியில வேலை செஞ்சிருப்பாரு. வேலை செய்யாம உட்டுருவாங்க. இப்ப நீங்க சொல்ற மாரி சார் ஒரு 3 பிரிவு இருக்கு அப்டின்னா, அது அப்படியே ஆல்டர்னேட்டா நம்ம போட்டோம் அப்டின்னா, எந்த தொகுதியிலுமே பெருசா வேலையே நடக்காதே. அதான் அந்த குழப்பம் தான் போயிட்டு இருக்கு உள்ள. புஷியானந்து மன்றத்திலிருந்து வச்சிருக்காரு அந்த நண்பன் நம்பி அவர் வந்து அந்த விஜய் மக்கள் இயக்கத்திலருந்து இருக்கிறாரு. அவங்க தான் அவருடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காரு. ஏன்னா பல மாவட்ட செயலாளர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களையும் போட்டு உருவாக்கி இந்த கட்சி ஸ்ட்ரக்சர் போட்டது அவருக்கு தெரிஞ்சவங்க தான். அவர் உருவாக்குனது தான். புதுசா வந்துகிட்டு நீங்க வந்து அதை வந்து ஓவர்டேக் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா கேட்பான்ல தலைவர் புஷியை வர சொல்லுமா அவன் பொதுச்செயலாளர் வர சொல்லுங்க நீங்க என்ன கேட்குறீங்கன்னு கேட்பான். நீங்க யாருன்னு கேட்பான். செங்கோட்டையன்லாம் 50 வருஷம் நான் வந்து அரசியல்வாதிங்க 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் புஷியை வர சொல்லுமா அவன். அப்போ அவருக்கு அசிங்கமா இல்லையா? அப்போ வேலை செய்வானா செய்ய மாட்டானா அவன். ஆதவர்ஜினா பாப்பில் தம்பி நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சிருக்கேன் கையில் ஒரு பேனாலாம் எடுத்து கணக்கு பண்ணுவாங்க. இந்த கணக்கெல்லாம் சொல்லாத புஷி எங்க எடுத்து தளபதி வர சொல்லுமா. அப்போ எப்படி இதை வந்து மிங்கிள் ஆகும்? இது தேர்தலில் நேரம் வர 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 இன்னும் வந்து சீட் கிடைக்காதவன் நான் மன்றத்துலேருந்து இருக்கேன்மா ஒருத்தன் நேற்றே போய் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அங்கங்கு தென்படுகிறது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது.